என்ன பாட்டு சாமி? என்ன பண்ணல அதை எடுத்து வை. அப்படி அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போகும்போது வர நாங்கள் எப்படின்னாக்கி ஸ்டுடியோவுக்கு போவைக்கு முன்னே காணிமடத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி பாட்டு எல்லாம் ஒரு சார்ட்டில் எழுதி வச்சுருப்போம். நிறையா சாமி அவங்களுக்கு எந்த பாட்டு நாங்கள் வருஷப்படுத்தி வச்சுருப்போம். இவங்க சாமி சொல்லுவாங்க, என்னப்ப நல்லவா, அல்லனா அபார மகிமா, அல்லனாக்கி வருவது வரட்டும், எது என்ன செய்யும், உன்னை நினைக்காமல் இப்பிறவி எதற்குன்னு சொல்லி நிறைய பாட்டுகளை லைனாக வந்து கோர்த்து வச்சுருப்போம். அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் போன உடனே பகவானை வச்சு அந்த ஒரு ஆரத்தியை எடுத்துக்கிட்டு அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடியவங்க அவ்வளோ வரை வந்து உட்கார்ந்துருப்பாங்க ஆர்டிஸ்ட்லாம். அப்போ ஆர்டிஸ்டை எல்லாத்தையும் சாமி கூப்பிடுவார். அது கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அங்கே இருப்பாங்க. இருக்கக்கூடியவங்க எல்லாரும் என்னென்னாக்கி பகவான் படத்தை கொண்டு சாமி வைப்பாங்க. வச்சு ஒரு பத்தியோ ஆரத்தியோ, ஏன்னா ஸ்டுடியோ உள்ள பத்தி கொளுத்த விட